எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா. கடந்த 7-10 நாட்களாக தேவனுடைய ராஜ்யம், அடுத்து பிசாசுடைய ராஜ்யம். இந்த பூமியில் 2 வகையான ராஜ்யங்கள் இருக்கின்றன. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசுடைய ராஜ்யம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பெருமளவான மக்கள் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் பரிசுத்தர், ஆதலால் அவருடைய ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய மக்கள் யாவரும் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள செயல்படுகிறார்கள். அதனால் இந்த உலகத்தார் இந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களை பரிஸ்தாவி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் அங்கே பாவத்துக்கு, பிசாசு ஏவுகிற அந்த பாவங்களுக்கு, அந்த அசுத்தங்களுக்கு, அநியாய அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். அப்போ நான் சொன்னேன் 2 ராஜ்யங்கள். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டதெல்லாம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அதே போல் பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டதெல்லாம் பிசாசுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இப்பொழுது பெரும்பான்மை மக்கள் பாவத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்தில் வாழ்கிறதுனால நமக்கு தெரிகிறது இவர்கள் அந்த பிசாசுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எந்த பாவத்துக்கே இடம் கொடுக்க மாட்டார்கள். அப்போ 2 ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம், 2ஐயுமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்க, இந்த பூமியில் மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், இவர்கள் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். இவ்வளவெல்லாம் சொன்னால் சிலருக்கு ஒருவேளை கோபம் கூட வரலாம். ஆனால் நான் எந்த தனிப்பட்ட மனிதரையும் சொல்லவில்லை. அவரவர் தங்களுடைய இருதயங்களில் தங்களை உய்த்து உணர்ந்து தாங்கள் உண்மையாகவே பரிசுத்தமான தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை நாம் நமக்குள்ளே ஏவப்படுகிற எல்லா துஷ்டத்தனங்களையும், குற்றங்களையும், பாவங்களையும், அசுத்தங்களையும், அக்கிரம அநியாயங்களையும் செஞ்சு நம்ம வாழ்கிறோமாங்கிறத நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நினைத்து பார்த்தால் நம்முடைய வழியில் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோமா, இல்லை பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கமான்னு தெரிந்து கொள்ளலாம். அது தெரிந்து கொள்வது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தங்களுடைய நிலை என்ன என்று எல்லா மனிதருக்கும் தெரியும் என்று பைபிள் சொல்லுகிறது. அதாவது இப்பொழுது நம்முடைய இருதயத்தை நாமே ஒரு கேள்வி கேட்டால், இன்று மரித்தால் பரலோகமா அல்லது நரகமா என்ற ஒரு கேள்வியை நம்முடைய இருதயத்தில் நாமே கேட்டால் அதற்கு நம்முடைய இருதயம் பதில் சொல்லுகிறது. நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய பாவம் போக்கப்பட்டிருக்கிறது, இப்போ நான் பாவம் செய்யலை, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன், இன்றைக்கி நான் விட்டால் பரலோகம் போவேன்னு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த ரட்சிக்கப்படாத ஆட்கள்னு ஒன்று சொல்கிறோமே, ரட்சிப்புன்னா என்னது? வர இருக்கிற நரகத்திலேருந்து தப்பு வைக்கிறதுக்காக ரட்சித்திருக்கிறார், அதை தான் சொல்கிறோம் ரட்சிப்பு. அப்படி அந்த ரட்சிப்பு இல்லாத இந்த உலக மக்களை பார்த்து அவரவருடைய மனசாட்சியிலே அவரவர் ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, நாம் இந்தந்த பாவமெல்லாம் செஞ்சுருக்கோம், இந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம சரியில்லை, அப்போனா நம்ம அந்த பரிசுத்தமான கடவுள் இருக்கிற அந்த பரலோகத்துக்கு நம்மளால் போக முடியாது, அப்புறம் எங்கே போகிறது? நரகம்தான் அப்படின்னு அவரவருடைய இருதயமே சொல்லுகிறது அவரவருக்கு தெரியும். சும்மா வீம்புக்கு வேணால் ஏதாவது நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அதாவது சொல்லுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சிலரை கேட்கும்போது சிலர் சொல்லுவாங்க, நான் யாருக்கு விரோதமாக எந்த தீங்கு செய்யலை அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்கு விரோதமாக எந்த தீங்கு செஞ்சீங்களான்னு நான் கேட்கல, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அதாவது
உலகத்தில் ஆதாமின் சந்ததியாய் பிறந்த எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கிற இந்த உலகத்தில் இயேசு வந்தார். அவர் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியாக மனிதருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இவர் ஏன் அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா நமக்கு சாதாரணமாக பார்க்க தெரியாது. ஆனால் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறதற்காக, மனிதருடைய பாவங்களுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டு நான் சாகிறேன். அப்போ இன்னுமே அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்கிட்ட வந்தால் நான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அப்போ அப்படி இந்த உலகத்தாடத்தில் எல்லாருடைய மனசாட்சியிலும் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. இன்றைய நிலைமையில் இன்றைக்கி விட்டால் நம்ம நரகம்தான் போவோம் அப்படின்னு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது, நாம் யாரும் நரகம் போக வேண்டியதில்லை, நம்முடைய பாவங்களுக்கு கர்த்தர் பரிகாரம் பண்ணியிருக்கிறாரு, அந்த பரிகாரத்தை நம்ம ஏற்றுக்கிட்டால் போதும், இந்த பாவங்கள் தொலையும், நம்ம இப்போ பிசாசுடைய ஆளுகையிலேருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே போயிடலாம். அப்போ தேவனுடைய ஆளுகைக்குள்ளே போயிட்டால் அங்கே தேவனுடைய ராஜ்யம் நமக்கு இருக்கிறது, இங்கே விட்டால் அப்புறம் பரலோகம் தான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாகவும் செய்கிறது. ஆதலால் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெறுகிறார்கள். சத்தியம் என்றால் என்ன? தேவனே சத்தியவரர். பிசாசு யார்? பொய்காரன். அவனை பற்றி இயேசு சொல்லுகிறார், பிசாசு பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அப்படி சொல்கிறார். அந்த பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படி சொல்கிறார். அப்போ என்ன கொலைபாதகன்? கொன்று நரகத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான், அதான் அவர் சொல்ல வர்றாரு. ஆனால் நாம் இதை இன்றைக்கி உலக மக்கள் அவங்க பாணியில் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது தான் பார்க்குறமே ஒழிய, கொஞ்சம் நில் கவனி அப்புறம் போன்னு எழுதியிருப்பாங்க. நிற்கிறதுக்கே நேரம் இல்லைன்றாங்க. எனக்கு அந்த வேலை வேகம் போகணும், நில் கவனி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நிற்கவோ கவனிக்கவோ மக்களுக்கு நேரம் இல்லை. இது அவசர கால உலகம். அவசர கால உலகம்தான். வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கூட அவசரமா அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்போ நிற்கணும், கவனிக்கணும். இப்போ இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கி விட்டால் பரலோகமா நரகமா? நமக்குள்ளே இருந்து செயல்படுறது யார்? நமக்குள்ளே இருந்து ஆண்டவர் செயல்படுறாரா? நமக்குள்ளே இருந்து ஒரு ஆவி செயல்பட்டு நம்மளை எல்லாம் பலவித பாவங்களை தூண்டி அதில் சிக்க வைக்குதா? இப்படி பலவிதமான பாவங்களில் சிக்கி கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பலவிதமான அதிகமான பாவங்களுக்குள்ளே போகும்படி தூண்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். இது ஒருவேளை சிறு வயதினருக்கு ரொம்ப தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது, நன்மை தீமை அறியத்தக்க வயது வரும்போது இது எல்லாருக்கும் வெளிப்படையாய் தெரிந்து விடுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க வயது என்று ஒன்று இருக்கிறது. சிலருக்கு 15 வயசுல எல்லாம் நன்மை தீமை தெரிஞ்சிடும். சிலருக்கு 10 வயசுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சிலர் 25 வயசு 30 வயசானாலும் ஒன்றும் தெரியாத ஆளுங்க, விவரம் இல்லாத ஆள் அப்படியெல்லாம் பேர் வாங்குவாங்க. அதனால் குறிப்பிட்ட வயதை நம்ம சொல்ல முடியலைன்னாலும் நாம் நன்மை தீமை அறியத்தக்க வயது வரும்போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நன்மை தீமை அறியத்தக்க வயது வரும்போது அவங்க நன்மையை தெரிந்து கொள்ளணும். வயது ஆக ஆக ஆனாலும் நான் கும்முட்டையாகவே இருப்பேன், விவரம் தெரியாமே இருப்பேன்னு அதையும் கர்த்தர் அங்கீகரிக்கலை. என்ன வயசானாலும் எனக்கு விவரம் தெரியாது, நான் ஒன்றும் தெரியாதவன் அப்படின்லாம் சொல்கிறத இப்போ நம்ம பிள்ளை அப்படி இருந்தால் நம்ம ஏற்றுக்குருவோமா? அப்போ கடவுளும் அப்படி ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிறத ஏற்றுக்கறல. 30 வயசாச்சுங்க ஆனால் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னா, அதாவது 15 வயசு 20 வயசுலேயே நன்மை தீமை அறியத்தக்க புத்தி நன்மையை தெரிந்து கொண்டு தீமையை விளக்க வேண்டும் என்ற அந்த புத்தி வரணுமே. அப்படி நன்மையை தெரிந்து கொள்ளும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுறாங்க. ஆனால் ஏவப்படுகிற எல்லா பாவங்களுக்குள்ளேயும் போகும்போது அவங்க போக போக துன்மார்க்கர் ஆகிடுறாங்க. துன்மார்க்கம், கெட்ட மார்க்கம், அந்த மாதிரி போயிடுறாங்க. அவரவருடைய இருதயத்தில் ஏவப்படுகிற எல்லா பாவங்களையும் செய்து விரும்பி போகிறவர்கள் அந்த துன்மார்க்கமான வழியிலே, அந்த உழையான சேற்றிலே கிடந்து விடுகிறார்கள். ஆக அவர்களுக்கு தெரிகிறது நாம் பாவத்தில் இருக்கிறோம், விட்டால் நரகம் போவோம்னு. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிகிறது விட்டால் பரலோகம் போயிடும்னு.
ஆனால் ரெண்டு சாராரான நாட்களுக்கும் காலங்கள் கொடுக்கப்படுகின்றன. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க நீ தான் ரட்சிக்கப்பட்ட வா பரலோகத்துக்கு அப்படின்னு கர்த்தர் கூப்பிட்டாரான்னா கூப்பிடலை. அதே போல் பாவியாக இருக்கிறானே, பிசாசோடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறானே, அவனை நீ இப்போ நீ விட்டா நீ செத்து போவ, உன்னை இன்றைக்கே தூக்கிடுறேன், நீ அந்த பாவத்தை செஞ்சியா உன்னை போய் உன்னை கொண்டுறேன் அப்படின்னு உடனே கொண்டு நரகத்துக்கு அனுப்பலை. இங்கே பாருங்கள், இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, ரட்சிக்கப்படாமல் விரும்பி பாவங்களுக்குள்ளே போனவங்களுக்கும் சரி, இருசாராருக்கும் காலங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவரவர் ஒரு குறிப்பிட்ட வயது வந்து அவரவர் மரித்து அவரவருடைய இடத்துக்கு போகும்படியான அந்த காலம் வரும் வரைக்கும். அதாவது பொதுவாக இப்பொழுது லைஃப் ஸ்பேன் ஆஃப் இன் இந்தியா சரி ஒரு 60 வயசு வச்சுக்கோங்க. பொதுவாக மக்கள் 60 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ இந்த 60 வயசு இருக்கிற வரைக்கும் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன், நான் பரலோகம் போவேன், அதனால் இப்படி தான் வாழணும், ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இப்படி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும்னு அப்படி சொல்லி இவங்க வந்து இந்த உலகத்து மக்கள்கிட்ட சாட்சியாக அறிவிக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்க பரலோகத்துக்கு போக வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீ இப்போ இருக்கிறது ஒரு தீமையான ராஜ்யம், ஒரு தீமை உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது, இப்போ நீ விட்டால் நரகத்துக்கே போயிடுவ, அதனால் நீ பரலோகத்துக்கு வரும்படி நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அதிகாரத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆளுகை அவங்களுக்கு சாட்சியாக இருந்து ரட்சிக்கப்படுன்னு சொல்லுவாங்க. அது எது வரைக்கும்? இவங்க மரித்து பரலோகம் போக வரைக்கும். அப்புறம் இந்த அடுத்த சாரார் இருக்காங்களே, அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் அப்புறம் பலவிதமான அந்த தங்களுடைய இருதயத்தில் ஏவப்படுகிறபடி பலவிதமான தீமைகளுக்குள் பொல்லாங்குகளுக்குள் பாவத்துக்குள் போகிறவங்கள கர்த்தர் நான் உடனே கொண்டுட்டார், உடனே கொல்லலை. அப்போ அவன் காலம் வந்து சாகட்டும்னு வெயிட் பண்ணுறாரு. என்னன்னு கேட்டால், அவன் காலம் வந்தால் பார்த்து 60 வயசில் அவன் சாகிறான்னு வச்சுக்கிடுவான். அப்போ அந்த 60 வயது வரைக்கும் அவன் மனம் திரும்புவதற்கு அங்கே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நீ பாவம் செஞ்சுட்டடா போட நரகத்துக்கு அப்படி சொல்லலை. ஏன்னா இவன் ஒருவேளை கொஞ்சம் நாள் கழித்து மனம் திரும்பிட்டான்னா, அப்போ மனம் திரும்பிட்டான்னா அவனுக்கு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர்ற வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவனை உடனே கொல்லாமல் விட்டுருக்கிறாரு. அப்போ அந்த 60 வயசு வரைக்கும் நம்மளா சொல்லிக்கிட்டோம் 60 வயசு, த லைஃப் ஸ்பேன் ஆஃப் மேன் இன் இந்தியா 60 வருஷம்னு வச்சுக்கிட்டோம்னா, வாழ்நாள் காலம் 60 வருஷம்னு வச்சுக்கிட்டோம்னா 60 வருஷம் வரைக்கும் அவன் வந்து பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து குதிச்சிடுறதுக்கு வாய்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு மிஞ்சியும் நான் அப்படியே பாவத்தில் தான் இருப்பேன்றவங்க ஒரு மனதாக பாவத்தில் இருந்து ஒரே மனமாக நரகத்துக்கு போகிறாங்க. அவங்க போகிறது அவங்களுக்கு தெரியும், ஆனால் ரொம்ப தெளிப்படையாக அப்போ நம்ம சத்தம் நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் யாரும் சாகிறதில்ல. அந்த காலங்கள் போக போக அவர்களுடைய மனக்கண்கள் இன்னும் அதிகமாய் குருடாகிறது. அந்த மனக்கண்கள் அதிகமாக குருடாகிறதுனால அவங்க பாவத்தில் ஊறி கிடக்கிறாங்க, நரகத்தில் போகிறாங்க அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இதை செஞ்சேனா, நான் அதை செஞ்சேனா, அந்த வீட்டை கட்டினேன்னா, அந்த கட்டடத்தை கட்டினேன்னா, இப்படி வேலைக்கு போனேன்னா, இப்படி சம்பாதிச்சேன்னா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களே ஒழிய அவருடைய முடிவு நரகம் என்பதை அவர்கள் நினைக்க தவறி விடுகிறார்கள். இங்கே தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கும் இங்குமா போக்குவரத்துமாக இருக்கும்போது அவர்களுடைய கண்களிலே படுகிறார்கள். நீ ஏன்டா பாவம் செய்யாமல் இருக்க, ஏன் இந்த பாவ சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், இல்லைங்கய்யா நம்ம பரலோகம் போகணும் அப்படின்னாக்கா பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளை அங்கே வாழணும், ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறப்ப இந்த பாவத்துக்கெல்லாம் இந்த பாவ சந்தோஷத்துக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க முடியாது, ஆண்டவரே நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குறாரு, அதில் தான் நம்ம வாழணும்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே சாட்சியாய் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள், பரலோகத்துக்கு போகிறதுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் பற்றி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி தங்களுடைய வாழ்நாளெல்லாம்
அந்த துன்மார்க்கத்தில் தங்களுடைய இருதயத்தில் ஏவப்படுகிற எல்லா பாவங்களையும் செஞ்சு அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள், இன்னும் எவ்வளோ லிஸ்ட் இருக்குது. அப்படி பலவிதமான பாவங்கள். திருடுறவனை போய் இப்போ விபச்சாரம் பண்ணுனாக்க மாட்டேன்னுமா, அப்புறம் விபச்சாரம் பண்ணுறவனை கேட்டால் திருடுனா கூட திருட மாட்டேன்னுமா. அப்போ சில குறிப்பிட்ட விதமான பாவங்களுக்கு தங்களை ஒப்புவிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு விதமான பாவங்களுக்கு தங்களை ஒப்புவித்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறார்கள். இந்த பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பிசாசுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களை பார்த்தா பிடிக்காது. இவன் மட்டும் பரலோகம் போகிறானா, இவன் மட்டும் கடவுளுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு கோபம் வருகிறது. பைபிளில் பார்த்திங்கன்னா ஆதாமுடைய 2 குமாரர்கள், முதல் குமாரன் காயின், 2வது குமாரன் ஆபேல். இந்த ஆபேல் கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டு இருந்தான். அவங்க செலுத்தின காணிக்கையை அவர் ஏற்றுக்கிட்டார். இந்த காயின் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை. கர்த்தர் நமக்கு வேண்டாங்கிற அளவுலேயே அவன் வாழ்ந்துருக்கிறான். கடைசிக்கு பார்த்தா இந்த காயின் செலுத்தின பலியை அவர் அங்கீகரிக்கலை. அப்போ அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நானும் அங்கீகரிக்கப்படலை, அப்போ அவன் மட்டும் பரலோகம் போகிறானா அப்படின்னு பார்த்து வயல்வெளியில் இருந்தபோது ஒரு நாள் திடீர்னு எழும்பி அந்த ஆபேலை கொன்று போட்டான் அப்படி எழுதியிருக்கிறது. அப்போ இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் மேலே கோபமும் ஆத்திரமாக இருந்து ஒரு நேரம் வாய்ப்பு கிடைத்தால் கொன்று போடுகிற அப்பேற்பட்ட அந்த நிலைமைக்கு அவர்கள் போகிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். நாம் இப்போ தேவனுடைய ராஜ்யம், அந்த பிசாசோடைய ராஜ்யம், அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிசாசின் ராஜ்யம்னு சொல்கிறது கூட நமக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் அதானே பொதுவாக நம்ம இந்த உலகம் அப்படி சொல்லிடுவோம். உலகம் என்றால் என்ன அப்படி பார்த்திங்கன்னா பைபிளில் உலகங்கிறதையும் பூமிங்கிறதையும் வித்தியாசப்படுத்தி சொல்லுது. பூமி என்று சொல்லும்போது இந்த இயற்கையில் இந்த பூமியை பற்றி பேசுகிறது. சூரியன் இருக்கிறது, இந்த கோள்களில் ஒன்று இந்த சூரியன் இருக்கிறது, இதை சுற்றி வருது. இது மலைகள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிறைய ஆறுகள், நீரூற்றுகள் நிறைந்த இடமா இருக்குது. இங்கே மக்கள் குடியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கடல்லேருந்து தண்ணி ஆவியாகி மேகமாக இங்கே பூமியில் கொட்டி மழையாக பெஞ்சு இங்கே இருக்க செடிகள், கொடிகள் எல்லாத்துக்கும் மிருகங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கு. இது மாதிரி இதை பூமியும் அதன் நிறைவும் தேவன் உண்டாக்கியது. ஆனால் உலகங்கிற வார்த்தையை நீங்கள் போட்ட உடனே பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த உலகங்கிறது பிசாசோடைய அந்த பொல்லாத ஏவுதல்னாலே, பொல்லாத காரியங்கள் அது மனதிலிருந்து ஏவுது. அப்படி அந்த பொல்லாத நினைவுகளை கொடுத்து பொல்லாத காரியங்களை சொல்லி ஏவும்போது அநேக மக்கள் அந்த பொல்லாத காரியங்களை செய்து அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுல இன்பம் காணுகிறார்கள். அப்போ இந்த உலகம் அப்படின்னு சொன்னால் பிசாசினால் ஏவப்பட்டபடியே அந்த பலவிதமான பாவங்களை செய்து இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்கள், அதை தான் உலகம்னு பைபிள் சொல்லுது. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஏனென்றால் அவைகள் உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அப்படி எழுதியிருக்கு. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஏனென்றால் அவைகள் உங்கள் பிதாவாகிய தேவனால் உண்டானவைகள் அல்ல அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறது. நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உலகம் என்று சொல்லப்படுகிறது. உலகமே இப்படி நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையின் ஏவுதலினாலே வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இந்த பூமியில் இருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் ஏவுகிறபடி அந்த பரிசுத்தத்திலே நீதியிலே கர்த்தருடைய பிள்ளையாய் வாழுகிறவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். இதை எல்லாமே அந்த தீய ஆவிகளினால் ஏவப்பட்டு பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலேயே நிலை நிற்கிற அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அது இந்த உலகம். அப்போ இந்த உலகம் அது பொல்லாத ஆவிகளின் ஏவுதல்னால இந்த உலக மக்கள் பாவத்தில் வாழ்கிறாங்க. அவங்கள அந்த பாவத்தை விடுன்னு சொன்னால் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பாவத்தை விடுறத விட வேறு ஒன்றும் சொல்ல தெரியல எனக்கு. அதை விட பெரிய காரியம் என்ன அவங்களுக்கு இருக்குது.
அவங்க முடிவில் நரகம் போவாங்கன்னு அவங்களுக்கே அவங்க மனசாட்சியே சொல்லிடுது. ஏன்னா எல்லா மனிதருடைய இருதயங்களிலும் மனசாட்சி இருக்கிறது. கர்த்தர் இந்த மனசாட்சி எல்லா மனிதருடைய இருதயத்திலையும் கொடுத்து அவங்க ஆவிக்குரிய நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்த தான் செய்கிறாரு. அவங்க இன்னைக்கு சத்தா நான் நரகந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும் நான் இப்போ விட்டாலும் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இந்த ரெண்டு சாராரும் யாருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் தீய ஆவிகளின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால் இந்த உலகமாக இருக்கிறார்கள். அவர்கள் போகிறது நரகமாக இருக்கிறது. இதை நீங்கள் சற்று நிதானித்து யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தைகள் இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களோ அல்லது பிசாசுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களோ இதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நான் கடந்த செய்தியில் சொன்னேன், பிசாசு வலுக்கட்டாயமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நுழைஞ்சு அந்த பாவங்கள்லாம் செய்ய வச்சு அவர்களை பல விதமான சிக்கலில் சிக்க வச்சு அவங்கள முடிவில் நரகம் கொண்டு போகிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கேன். அவன் கேட்டை அடைச்சி வச்சா கூட கேட்டை உடச்சிக்கிட்டு போவான். கதவை அடைச்சி வச்சா கூட கதவை உடச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அம்புட்டு பிரச்சனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினாலே இயங்குகிறது. அவர் சொல்கிறாரு, அவர் நம்முடைய உள்ளத்தில் ஏவுகிறார், இந்த வார்த்தையின்படி நீ நட அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் ஏவுகிறார். அவர் நம்மை கட்டாயப்படுத்துறதில்ல. யாரையாவது கட்டாயப்படுத்தி கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரா? இப்போ நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களை தான் கேட்குறேன், யாரையாவது நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு கட்டாயப்படுத்தினாரா? ஒருவேளை உங்கள் வீட்டார் வம்புக்கு வா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி வந்தாலும் கூட உங்கள் மனசில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிறாம நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாற முடியாது. அப்போ யாரையும் கட்டாயப்படுத்தி ரட்சிக்க வைக்க முடியாது. அதே சமயத்தில் யாரையும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எந்த பிசாசை நரகத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு கட்டாயப்படுத்தி நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. இதை பாருங்கள், ரெண்டு ஆளுகைகள், ரெண்டு ஆளுகைகளும் ரொம்ப பவர்ஃபுல். நான் ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். இப்படி தான் நான் சொன்ன மாதிரி ஒரு பையனை வீட்டில் மகன் சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது சர்ச்சில் சேரில் உட்காந்துருக்கணும். அவன் என்ன அந்த சாய்மானம் ஒன்று இருக்குமே, அந்த சாய்மானத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். சமயத்தில் சாஞ்சி விழுந்தாலும் போச்சு, அல்லது இது மாதிரி சாய்மானத்தில் ஏறி உட்காந்துருக்கிறத மற்ற மனுஷர்லாம் பார்த்தாங்கன்னாக்க இவனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய அங்கே ஆராதனை காரியங்களில் கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனால் இந்த அம்மா சொல்லுது, ஏய் உட்காருடா, கீழே உட்காருடா, இங்கே உட்காருடா அப்படின்னு சொல்லி பார்க்குது, கேட்கல. கடைசியில் ஒரு கிள்ளுறாங்க. அப்புறம் அமைதியாக சேரில் ஒழுங்காக உட்காந்துருக்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டாங்க, ஏண்டா அப்படி நான் முதல்ல சொல்லும் போதே கேட்டிருக்கலாம்ல, இப்போ நல்ல ஒரு கிள்ளுன்னு ஒரு பாடு தானே, நீ இப்போ ஒழுங்காக சேரில் உட்காந்துருக்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நீ கிள்ளுனால உட்காந்துருக்கேன் ரைட்டு, என் சரீரத்தை தான் நீ இப்படி இங்கே சேரில் உட்கார வச்சுருக்கிற, ஆனால் என் மனசுக்குள்ளே நான் இந்த சேர் மேலே அந்த சாய்மானத்தை அது மேலே தான் ஏறி நின்று உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னானா. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைய ரட்சிப்புள்ள இருக்கணும்னு சொல்லி சர்ச்சுக்கு கூட்டி வந்தால் கூட இவன் என் மனசை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னைய கிள்ளி எனக்கு அடிக்கிறேன்னு சொல்லி சேரில் சரீரத்தை உட்கார வச்சுருக்கீங்க, ஆனால் என் மனசு இங்கே மேலே சேரில் ஏறி தான் உட்காந்துருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இது என்ன நடக்கிறது? அந்த அதாவது ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம்னு இயேசு சொன்னார். இவன் என்ன பண்ணுறான், நீ அதுக்கு மேலே மிஞ்சி போனால் என்னுடைய சரீரத்தை தானே உத்தரவுப்படுத்துவேன், நான் அதுக்கு தானே அடங்கியிருக்கேன், ஆனால் என் மனசுக்குள்ளே நான் சேர் மேலே தான் ஏறி உட்காந்துருக்கேன். அப்போ நீங்கள் என்னைய என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் பாவம் செய்வேனே செய்ய தான் செய்வேன், நான் நரகம் போவேனே போக தான் செய்வேன், நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இப்படி சொல்கிறேன், வளர்ந்தவொடனே என்ன சொல்லுவான், இந்தாம்மா தள்ளிக்க எல்லாத்தையும் அட்டி செம்மையாக போட்டுருவேன் பார்த்துக்க அப்படி சொல்லிடுவான்.
அப்போ சிறு வயதிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க வேணும்னு சொல்கிறேன். அந்த காலங்களில் த பிளேயபிள், அதாவது மேலியபிள் அண்ட் டக்டைல், அதாவது அந்த வளைக்கலாம் நெளிக்கலாம், அந்த மாதிரி மனப்பக்குவம் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு. அவங்க மனசு அப்படி இருக்கும். ஆனால் வயது 20 வயது 30 வயது ஆனோம்னா எனக்கு இதான் என் வழி தனி வழி அப்படி சொல்லிவிடுறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்கள அதுக்கு மேலே வளைக்க நெளிக்க முடியலை. அப்போ அந்த 30 வயது பாவத்தில் போயிட்டவங்கள அப்புறம் லேசில் மனம் திரும்ப வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. சின்ன வயதில் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணலாம். அதனால தான் சிறு பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பற்றி போதிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டாயமாக பைபிள் போதிக்கணும். தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படி சொல்கிறாரு. என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு. அவங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு வேணும். இந்த உலக பிசாசு எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நடத்துதுங்கிறதும் தெரியணும். அறிவு வேணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நீங்கள் புறாக்களை போல் கபடற்றவர்களாக இருக்கணும், ஆனால் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னார். அதாவது அறிவு வேணும். நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க தீர்மானிக்கணும். கேனையாக இருந்து லூஸாக இருந்து யாராவது சொல்கிறாங்கங்கிறதுக்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு கோயிலில் உட்காந்து அது சரிப்படாது. ஆனால் தேவனை அறிகிற அறிவை அறிந்து இந்த உலகம் எவ்வளோ பொல்லாங்கானது என்று அறிந்து இந்த பொல்லாங்கான இந்த உலகத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிந்தவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறதே, அதுதான் சரியான தெரிந்து கொள்ளுதல். ஆதாம் இந்த நன்மை தீமை அறியாதவனாக இருந்தான். நன்மை தீமை அறியாதவனாக இருந்தபோது அவனுக்கு சொல்லப்பட்டதுந்தான், அந்த தீமைக்குள்ளே போகாத, அந்த மரத்து பழத்தை சாப்பிடாத, அதை சாப்பிட்டா நீ மாட்டிக்கிடுவேன், செத்துருவேன், நரம் போயிடுவேன் அப்படி சொன்ன அறிவு இருக்கிறது. ஆனால் அவன் நன்மை தீமை அறிந்தவன் அல்ல. ஆனால் அந்த பழம் சாப்பிட்ட ஒரு பாடு நன்மை தீமை அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ என்ன கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு நன்மை தீமையை தெரியும்ல, இப்போ நன்மையை பின்பற்றி வந்தால் நீ ஏன் கூட இருக்கிற, நீ தீமையை பின்பற்றி போனால் நீ பிசாசு கூட இருக்க, அந்த ராஜ்யத்துக்குள்ளே போயிடுற, அவனுடைய ஆளுகைக்குள்ளே போயிடுற, அப்புறம் முடிவில் நீ நரகம்தான் போவ. ஏன்? அவன் போகிறது நரகம், அப்புறம் அவன் கூட போகிற ஆளுகள்லாம் எங்கே போவாங்க? நரகம் தானே போவாங்க, போய்க்க அப்படின்னு வருது. அப்போ நன்மை தீமை அறிந்தவர்களாய் அவரவர் தங்களுடைய இருதயங்களிலே தீர்மானம் எடுக்கிறவர்களாய் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறது தானே சரி. 2 வசனம். ஒன்று, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு உத்தரப்படுறாங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இன்னொன்று இயேசு சொல்லுகிறார், நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக இருக்கணும். இந்த சர்ப்பந்தான் இந்த நன்மை தீமை அறிகிறத உண்டாக்குச்சு பார்த்தீங்களா, அந்த பழத்தை சாப்பிட வச்சு அதை உண்டாக்குச்சு. அப்போ நன்மை தீமை அறிகிற அறிவு அந்த பழத்தை சாப்பிட்டதுனால இருக்கு. இப்போ நன்மை தீமை அறிகிற அறிவில் குழப்பம் இல்லை, ஆனால் பிசாசிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நன்மை தீமை அறிகிற அறிவோட நீ நன்மைக்கு வான்னு கர்த்தர் சொல்கிறாரு. இவன் நம்ம பாவத்தில் இருக்கிறதான நல்லதுன்னு அவன் அப்படியே, நான் தான் சொன்னேனே 700 கோடி ஜனங்களில் 695 கோடி ஜனங்களை பாவத்துக்குள்ளே வச்சுருக்கான்னு. அப்போ இந்த நன்மை இது உண்மையிலேயே நம்ம விவரம் இல்லாமல் இருக்கணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நம்ம விவரமாக இருக்கணும், ஆனால் விவரமாக இருந்து கர்த்தருடைய வழியில் வரணும். விவரமாக இருந்து பிசாசுடைய வழியிலே போகிறேங்கிறது அது சரியல்ல. ஆக தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த உலக ராஜ்யத்தை நீங்கள் பாருங்கள். இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் அதற்குள்ளான ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் பிசாசுடைய ராஜ்யம் அதற்குட்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இப்பொழுது எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கீங்க, நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா இப்போ பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நன்மை தீமை தெரியும். இன்றைக்கு நீங்கள் நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தான் நமக்கு சமாதானத்தையும் அன்பையும் கொடுத்து நம்மை பரலோகம் கொண்டு போகிறவர், நம்மை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள்
கர்த்தருக்கு சாட்சியாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless யூ.